கார்த்திகை புராணம் 17ஆம் அத்தியாயம். இவையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த தேவி சத்யபாமையானவள் கண்ணனை பார்த்து, சுவாமி, எல்லா விஷயமும் நன்றாக புரியும்படி தெளிவாக எடுத்துரைத்தீர்கள். ஆனால் அந்த ஜலந்தரன் யுத்தத்தில் எவ்வாறு தோல்வியடைந்தான்? அவனுடைய சிரசானது எப்படி கொய்யப்பட்டு தேவி பிருந்தையின் மடிமேல் வந்து விழுந்தது என்பதை முதலிலிருந்து எனக்கு விரிவாக எடுத்துரைக்க வேண்டும் என கேட்க, பகவானானவர், சத்யா, கூறுகிறேன் கேட்பாயாக. யுத்த களத்தில் ஜலந்தரனுக்கும் ஈஸ்வரருக்கும் மிக கடுமையாக யுத்தம் நடந்தது. அப்படி யுத்தம் புரிவதில் ஜலந்தரனானவன் ஈஸ்வரருடைய வீர வல்லமையை கண்டு மனதில் ஆக்ரோஷம் கொண்டு சும்ப நிசும்பனை அழைத்து அவர்களிடம் ஏதோ ரகசியமாய் கூற, அதை கேட்டு இருவரும் உடனே மறைந்து போய் மாயா பார்வதி தேவியை உண்டு செய்து இரதத்தில் தூணில் கட்டி கொண்டு யுத்த களத்திற்கு வர, அம்மாயா பார்வதியானவள் நிஜ பார்வதியைப் போல ரோதனம் செய்து கொண்டு வருவதை பார்த்த பரமேஸ்வரரானவர் மனம் கலங்கியவராய் ஆச்சரியம் அடைந்து, சக்தியே வடிவாக இருக்கும் தேவி பார்வதியை கையால் தொட்டு இழுத்து தேரில் கட்டி கொண்டு வர எவராலும் முடியாதே, இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறது என்று எண்ணினவராய் மனம் சோர்ந்து தன் நிலைமை இழந்திருக்கும் சமயம் ஜலந்தரனானவன் இதுதான் தருணம் என்று தன் வில்லை கையில் ஏந்தி அக்னி ஜுவாலையுடன் கூடின ஒரு அஸ்திரத்தை ஈஸ்வரன் மேல் பிரயோகிக்க, ஈஸ்வரனானவர் மனம் தெளிவடைந்து அந்த பானத்தை சேதித்து மறுபடியும் தேவி பார்வதியை பார்க்க, அவளது முகார விந்தத்தினால் இவள் பார்வதி அல்ல, மாயையால் நிர்மாணிக்கப்பட்டவள் என்று நிச்சயித்து உடனே ஜலந்தரனுக்கு எதிராக நின்று தன் கையில் தனுஷ் தாங்கி அண்ட பிண்ட சராசரங்கள் நடுநடுங்கும்படியாக மகா பயங்கர உருவத்துடன் விஸ்வரூபம் எடுத்தார் சிவபெருமான். அப்படி ரௌத்ராங்காரத்துடன் தோன்றிய விஸ்வரூபமாகிய சிவசாம்பவ மூர்த்தியை பார்த்து அசுரப்படைகள் பயந்து கதி கலங்கினவர்களாய் கதறிக்கொண்டு மூளைக்கொருவராய் ஓடினார்கள். தன் சைன்யம் பயந்து ஓடுவதை பார்த்த ஜலந்தரன் என்பவன் அவர்களை போக விடாது அமர்த்தி மிக கிரூரமான ஒரு பானத்தை மேல் நோக்கி தொடுத்தான். ஜலந்தரன் ஆகாயமானது மறைந்த அந்தகாரமாகியது. திடீரென இருள் சூழ்ந்ததை கண்ட பசுபதி தன் ஒரே பானத்தால் அதை விலக்கி பிரகாசத்தை உண்டாக்கினார். இது கண்ட ஜலந்தரன் மறுபடியும் ஒரு பானத்தால் ஈஸ்வரரின் வாகனத்தை தாக்க, அந்த இடபமானது அடிபட்டு பயந்து ரணகளத்தினின்று ஓடலாயிற்று. தன் வாகனம் ஓடிச் செல்வதை கண்ணுற்ற கபாலீசன் தடுத்தும் அது பயத்தால் மிரண்டு கீழே விழுந்துவிட்டது. இடபமானது கீழே விழுந்ததை பார்த்த சர்வேஷன் மனதில் மகா உக்கிரத்துடன் 14 லோகங்களும் நடுநடுங்க மகா ரௌத்ராகார ரூபத்துடன் தேவர்களால் கொடுக்கப்பட்ட ஜோதியின் அருளால் கோடி சூரிய பிரகாசத்துடன் ஆகாயத்தில் கிளம்பி உலகங்களையும் சுற்றி கிருகிரு என்று சுழன்று வரும்போது நடுவில் தோன்றிய பெரும் பர்வதங்களெல்லாம் தவிடு பொடியாகவும் 7 கடல்களும் கொந்தளித்தும் அண்ட பிண்ட சராசரங்கள் எல்லாம் ஊஞ்சல் போல் அசைந்தாடவும் மகா கிரூரமான அந்த சுதர்சன சக்கரமானது சுழன்று வந்து ஜலந்தரனுடைய சிரசை கொய்து அந்த சக்கரமானது மீண்டும் சாம்பவ மூர்த்தியை வந்தடைகிறது. அப்போது தேவர்களும் முனிவர்களும் பூமாரி பொழிந்து தேவ துந்திபுகள் வாத்திய கோஷம் செய்தார்கள். அப்பால் தேவர்களும் முனிவர்களும், எங்கள் இடரை தீர்த்த ஐயனே, இவையெல்லாம் தங்கள் திவ்ய திருவிளையாடலே என்று ஸ்ரீ சாம்பவ மூர்த்தியை கொண்டாடினார்கள். பிறகு ஜலந்தரன் சிரசானது அருந்த ஆகாயத்தை அடைந்து சுழன்று வந்து பத்தினியான பிருந்தையின் மடிமேல் விழவும், இதையறிந்த பிருந்தையானவள் மாயா ஜலந்தரனாக நடித்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு சாபம் கொடுத்தும், பின் இவள் அக்னி பிரவேசமானது பிருந்தையின் ஆவியானது ஜோதியாக தோன்றி தேவி பார்வதியிடம் லயமானதும் முதலிய விஷயங்களை கூற, பாமையானவள், நாதா, சரிதான், சுடலையை சுற்றி கொண்டு பிருந்தையின் மேல் பைத்தியம் பிடித்த அவ்விஷ்ணுவின் கதி என்ன என்பதை தெரிவிக்க வேண்டும் என கேட்க, கண்ணனானவன், கேளாய் பாமா, அந்த ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் அப்பிருந்தையின் மேல் கொண்ட மோகத்தால் உடல் மெலிந்து துரும்பு போல் ஆகியும்
அச்சிதை அண்டத்திலேயே சுற்றி கொண்டு இருக்கையில் தேவர்கள் மனம் சகிக்காதவர்களாய் கைலாயம் சென்று ஈஸ்வரனாரை பார்த்து, சுவாமி, அகில லோக சரண் பஜான ஸ்ரீஹரியின் இடரை தாங்களே தீர்க்க வேண்டுமென்று சாம்பவசமுத்தியும் முறையிட, சங்கரனானவர், தேவர்களே, அவருக்கு நேர்ந்த காம பைத்தியத்தை நீக்க என்னால் ஆகாது. ஆனால் ஒன்று கூறுகிறேன். அதாவது, நீங்கள் எல்லோரும் சரையூ நதிக்கரை அடைந்து மூல பிரகிருதியான ஆதி சக்தியை குறித்து ஸ்தோத்திரம் செய்வீர்களாகில் அவளிடம் பிரசன்னமாகி உங்கள் மனோபிஷ்டத்தை நிறைவேற்றி வைப்பாள் என்று கூற, அப்படியே தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சரையூ நதிக்கரை அடைந்து தூய மனத்துடன் அச்சக்தியை குறித்து தியானம் செய்தார்கள். அதாவது, சமஸ்தமான உலகங்களில் 23 பேதங்களாக இருக்கப்பட்டவர்களாகவும் யாதொரு பாவத்தினாலே ஜெகத்ரயங்களையும் போக்கடிக்கின்ற மூல பிரகிருதியான ஸ்ரீ சக்தி தேவியை இவ்விதமாக ஸ்தோத்திரம் செய்தார்கள். இப்படி தேவர்கள் ஸ்துதி செய்யவே ஆதிசக்தியானவள் சூரிய மண்டலத்திலிருந்து மகா தேஜஸுடன் மின்னல் போல் பிரசன்னமாகி தேவர்களை நோக்கி, இந்திராதி தேவர்களே, உங்கள் ஸ்தோத்திரத்தால் நான் அதிசந்தோஷம் அடைந்தவளானேன். நீங்கள் எண்ணி வந்த காரியத்தை நான் அறிவேன். ஆனால் அக்காரியத்தை நிறைவேற்ற என்னால் ஆகாது. நானோ முக்குணங்களில் முறையே பார்வதி, லக்ஷ்மி, சரஸ்வதி இவர்களிடம் 3 அம்சத்துடன் 3 பேதமாக இருக்கிறேன். அம்மூன்று தேவிகளின் சக்தியானது ஏகோபித்து நான் ஆதிசக்தியாக விளங்குகிறேன். ஆகையால் இவ்விஷயம் என்னிடம் முறையிடுவதை காட்டிலும் முக்குணங்களோடு ஜெகன் மோகினிகளான தேவி பார்வதி, லக்ஷ்மி மற்றும் சரஸ்வதி அவர்கள் மூவர்களிடம் போய் வேண்டிக் கொண்டால் உங்களின் எண்ணத்தை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று கூறி சக்தி ஆனவள் அந்தர்தானமானாள். இவ்விதம் சக்தி கூறியதை கேட்ட தேவர்கள் மிகவும் சந்தோஷம் அடைந்தவர்களாய் மிக குதூகலத்துடன் விரைந்து சென்று தேவியர் லக்ஷ்மி, பார்வதி மற்றும் சரஸ்வதி இவர்களிடம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு நேர்ந்த துன்பத்தை தெரிவிக்க, அம்மூன்று தேவியர்களும் யோசித்து, தேவர்களே, அஞ்சாதீர்கள், இதோ வித்துக்களை தருகிறோம். இதை எடுத்து கொண்டு போய் நாங்கள் மூவரும் முக்குணங்களுடைய 3 பீஜங்கை நிலையிற்றிருக்கும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவான இருக்கும் இடமாகிய தேவி பிருந்தையின் சிதையில் கொண்டு போய் நட்டு விடுவீர்களாக. நாங்கள் பின்னால் வந்து சேர்கிறோம் என்று 3 பீஜங்களை கொண்டு வந்து தேவர்கள் கையில் கொடுத்து அனுப்பினார்கள். அவ்வாறே தேவர்களும் அப்பீஜங்களை கொண்டு சிதையில் 3 குழியை தோண்டி ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதையாக வைத்து மண்ணை மூடி நீர் தெளித்தார்கள். 17ஆம் அத்தியாயம் நிறைவடைந்தது.